இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியம் நமக்கு புரியாது. நிறைய நேரங்களில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற காரியங்கள், வேதனைகள், அழுகைகள் இவைகளெல்லாம் பார்க்கும்போது என்ன செய்ய போகிறாரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு எண்ணம் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்தில் களிப்புண்டாகும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிற காரியம். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதற்கு ஒரு எல்லை உண்டு. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல் நிற்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், இந்த யுத்தம் என்னுடையது, நீங்கள் தரித்து நின்று தேவன் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு அப்போ நம்ம நின்று கொண்டு ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற மேன்மையான காரியங்களை நம்முடைய கண்கள் காணப்போகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து, உங்களுடைய போராட்டங்களை பார்த்து, உங்களுக்கு நேரிடுகிற, உங்களுக்கு முன்பாக நிற்கிற பெரிய சவால்களை பார்த்து நீங்கள் கலங்காதிருங்கள். தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்யும்படி இறங்கி வருவார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தரே உங்களுக்கு ஒரு நல்ல ஜெயத்தை கொடுத்து உங்களை வாழ்ந்திருக்க செய்வார். God bless you.